இந்த யுத்தத்துக்கு பின்னாடி உக்ரைன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஹங்கேரி நியூஸ் பேப்பர் படமாக போட்டு விளக்கியிருந்தார்கள். அந்த படத்தை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங். ஒருவேளை உக்ரைன் இப்படி தான் இருக்குமோ, ஃப்யூச்சரில் யுத்தம் முடிந்த பிறகு உக்ரைன் 3 பார்ட்டாக மாறிடுமோ அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காங்க. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர். நார்மலாக சொல்லலை, இப்போ நடக்கக்கூடிய பல ஈவெண்ட்ஸை கனெக்ட் பண்ணி பேச்சுவார்த்தை எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி ஐரோப்பிய ஒன்றியம் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஐடியாலாம் கிடைச்ச பிறகு தான் அதை அந்த நியூஸ் பேப்பர்கிட்ட பகிர்ந்திருக்கிறார் ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர். உக்ரைன் 3 துண்டுகளாக்கப்படும் போது ரஷ்யாவை பழிவாங்குவதற்காக மேற்குலக நாடுகள் என்ன திட்டம் போட்டுட்டு இருக்காங்க? ஜெர்மனியில் ஒவ்வொரு செகண்டும் ரஷ்யா நம்ம அண்டை நாடுகளை தாக்கிடுவாங்க அப்படிங்கிற பயத்துடன் வாழ்வதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறதே, உண்மையா? போலந்து, ரொமேனியா போன்ற நாடுகள் எங்கள் நாட்டுக்குள்ளே ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் வந்து விழுந்துருச்சப்பா அப்படின்னு சொல்லி பெரிய பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்களே, காரணம் என்னவா இருக்கும்? ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கார். அதற்கும் காரணம் தெரியாமல் தான் இருக்குது. நிறைய டீட்டெயில்ஸ், ஏகப்பட்ட செய்திகள் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தம் அப்படிங்கிறது உக்ரைனுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். ஆஃப்டர் த வார் இந்த உக்ரைனை யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக உக்ரைன் கான்டாக்ட் குரூப் இருக்காங்க. அது இல்லாமல் பிளாக் ராக் போன்ற நிறுவனங்களிடம் உக்ரைன் சிக்கிட்டு இருக்கு. உக்ரைனுடைய கனிம வளம், அதற்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. இப்படி உக்ரைன் யுத்தத்துக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விட உக்ரைனுடைய கனிம வளமும் அக்ரிகல்ச்சரும் யார் கையில் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்படின்னா உக்ரைனில் இப்போ ரஷ்யா பிடித்து வைத்திருக்காங்களோ கொஞ்சம் நிலப்பகுதிகள், 4 முக்கியமான பகுதிகள். இந்த பகுதிகள் எல்லாம் என்னவாகும் அப்படிங்கிற கேள்விக்கு ஹங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அதாவது ஹங்கேரியும் ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாடு தான், அவங்க என்ன முடிவு எடுத்து வச்சுருக்காங்கன்னா யுத்தம் போகிற வரைக்கும் போட்டும், அதற்கான ஃபண்டை நாங்கள் இறக்கிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஜெர்மனியில் பட்ஜெட் டெஃபிசிட், அதனால் 2024 அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் கவிழ்ந்தது. அதே ஜெர்மனி 2017 2025 வரை எவ்வளோ வளர்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.6% மட்டும்தான் வளர்ந்துருக்காங்க. ஆனால் அந்த ஜெர்மனி அவங்க நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதை விட்டுட்டு யாருக்கு கூடுதலான பணத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா உக்ரைனுக்கு. இப்படி தான் பல நாடுகள் அவங்க நாட்டு பிரஜைகளை பார்ப்பதை விட உக்ரைன் நாட்டுக்கு மேலே ரஷ்யாவை தோற்கடிப்பது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் உக்ரைன் அப்படிங்கிறது இங்கே ஜெயித்தது இல்லாட்டி தோத்தது அப்படிங்கிறத விட ரஷ்யா ஜெயித்தது அப்படிங்கிறது தான் பெருசாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி ஜெயிக்கும்போது, ரஷ்யா இந்த யுத்தத்தில் ஜெயிக்கும்போது உக்ரைனில் இப்போ ரஷ்யா அவங்களுடைய ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாமே ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு கீழே வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதுதான் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீமிலிட்டரைசேஷன் செய்யப்பட்ட பகுதி. இந்த இடம் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களும் இருக்க மாட்டாங்க, மேற்குலக நாடுகளுடைய இராணுவ வீரர்களும் இருக்க மாட்டாங்க, உக்ரைனுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு குட்டி பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2வது இடம் குட்டி பகுதி என்றால் இதை ஆட்சி செய்வது யார், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் அப்படிங்கிறத பற்றி ஹங்கேரி பிரைம் மினிஸ்டர் சொன்னாரான்னு பார்த்தா, இப்போ உக்ரைனுடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்களும் இப்போ ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்ட நபர்களும் தான் இந்த ஏரியாவில், இந்த செகண்ட் ஏரியாவில் இருப்பாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த செகண்ட் ஏரியாவில் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஜெலன்ஸ்கி அவர்களுடைய ஆதரவாளர்கள், அவங்களுடைய சகாக்கள், இப்போ இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், இராணுவ அதிகாரிகள் இந்த செகண்ட் மற்றும் ஃபஸ்ட்டு அந்த 2வது பகுதி முதல் பகுதியில் இருக்கவே மாட்டாங்கங்கிறாங்க. அப்போ 3வது நிலப்பகுதியாக உக்ரைன் பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த 3வது நிலப்பகுதி எது அப்படின்னு பார்த்தா அதுதான் வெஸ்டர்ன் சைடு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று ரஷ்யன் சைடு, இன்னொன்று டீமிலிட்டரைஸ் செய்யப்பட்ட ஜோன், இன்னொரு ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வெஸ்டர்ன் ஜோனில் என்ன இருக்கும்? இதுதான் மேற்குலக நாடுகள் அவங்களுடைய இராணுவத்தை நிப்பாட்டி வச்சு எஞ்சிய பகுதிகளை நாங்கள் காப்பாற்றிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய சில பகுதிகளை மேற்குலக நாடுகளுடைய இராணுவம் செக்யூரிட்டி கேரண்டி அப்படின்னு சொல்கிற அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கல்ல, அந்த செக்யூரிட்டி கேரண்டி வழியாக ஏகப்பட்ட நாடுகளுடைய இராணுவம் வந்து நிற்கக்கூடிய பகுதியாக சொல்லப்படுது. இந்த ஏரியாவில் சேஃப்கார்டுக்காக ஜெலன்ஸ்கி அவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு பிற நாடுகளுடைய இராணுவத்தை உள்ள அனுமதி கொடுத்துட்டு அங்கே உட்கார்ந்துக்கிடுவார்.
அப்போ உக்ரைன் 3 பகுதிகளாக பிரிக்கப்படும். அதில் 2 பகுதிகள் உக்ரைனுக்கான எந்த விதமான கான்டாக்டும் இல்லாமல் தனித்து நிற்கப்படும். ஒரு பகுதி முழுவதுமாகவே ரஷ்யாவுக்கு சொந்தம் கொண்டாட விட்டு கொடுத்துருவாங்க. இப்படித்தான் உக்ரைன் பிரிய போகுது அப்படிங்கிற இந்த தகவலை கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஒரு நாட்டை கூறு போடுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் அதே நாட்டை அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், அங்கே இருக்கக்கூடிய தவறான ஃபாரின் பாலிசி கூறு போட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத உக்ரைன் வழியாக நம்மளால் இப்போ நிகழ்கால ஒரு உவமையாக பார்த்து விடலாம். ஸோ உக்ரைனில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தை தடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு யூகேலேருந்து ஒரு பதில் வந்திருக்கு. யூ காண்ட் ஸ்டாப் த ரெவல்யூஷன் அப்படிங்கிறது. லண்டனில் இன்றைக்கி பெருவாரியான மக்கள் எல்லாருமே ஃபார் ரைட் குரூப்பை சார்ந்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உக்ரைனுக்கு நீ செலவு பண்ணாத, இமிகிரேன்ஸை உள்ளக்க வரவிடாத, நம்ம நாட்டினுடைய வேலை நமக்கு, நம்ம நாட்டினுடைய மக்களை ஃபஸ்ட்டு காப்பாற்று இப்படின்னு சொல்கிற ஸ்லோகனுடன் லண்டனில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒன்றிணைந்தார்கள். ஃபார் ரைட் குரூப் நடத்தின இந்த பேரணி மிகப்பெரிய வெற்றி பிரம்மாண்ட பேரணியாக மாற்றப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலுமே ஃபார் ரைட் குரூப் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் இழக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் வேறு ஒன்றுமே இல்லை. கடைசியாக மைக்கேல் கர்க் அப்படிங்கிறவர் இறந்து போனார்ல, அவரும் ஃபார் ரைட் குரூப் தான். அவர் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபார் ரைட் குரூப் கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படிலாம் சொல்லும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நாடு தான் முக்கியம். மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னு சொல்கிற மகா அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு கீழே 31 வயசான இந்த மைக்கேல் கர்க் அப்படிங்கிறவர் தான் மிகப்பெரிய அளவில் ட்ரம்புக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அவர் தான் போய் காலேஜாக பேசி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிடம் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது என்ன, கன்சர்வேட்டிவாக இருக்கிறதுனால என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப பெரிய அளவில் பேசுகிறவர். இந்த லிபரலைசேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த கன்சர்வேட்டிவ்ஸ் அவங்க சார்பு இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக ஃபார் ரைட் பார்க்கப்படுது. அப்போ அதே மாதிரியான ஃபார் ரைட் இங்கே உக்ரைன்லேயும் வரலாம். உக்ரைன்லேயும் அடுத்ததாக ஒரு பெரிய பிரச்சனைகள், ஒரு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஏற்படலாம், லண்டனில் ஏற்படுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லண்டன்லேயே எவ்வளோ பெரிய பிரச்சனையா? ஃபார் ரைட் குரூப் லண்டனில் ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்களான்னு கேட்டால் எஸ், அவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டாங்க. ரொம்ப நாளாக பொறுத்திருந்தவங்க இப்போ பொங்கி எழுந்து எங்களுக்கான தருணத்தை நாங்களே அமைத்துக் கொள்கிறோம், எங்களுக்கு கவர்மெண்ட்டை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்சர்வேட்டிவ் இல்லாட்டி இந்த ஃபார் ரைட் குரூப் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு தனி மனித வாழ்க்கையில் அரசாங்கத்தினுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கணும். ஏன்னா அவனுக்குன்னு சுதந்திரம் இருக்குது, அவனுக்குன்னு ப்ரைவேசி இருக்குது, அவனுக்குன்னு பேச்சுரிமை இருக்குது, அவன் சிந்திப்பான், அவன் வாழ்க்கையை பார்த்துக்கிடுவான். கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ லண்டனும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மைக்ரேஷன் பாலிசியில் ஸ்டார்மர் அவர்கள் எடுத்த பல முரண்பாடான முடிவுகள் தான் இப்படி ஒரு போராட்டத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே மைக்ரேஷன் இஷ்யூ எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் நாட்டில் போர் வந்த பிறகு 2022க்கு பிறகு எந்தெந்த நாட்டில் உக்ரைன் மனிதர்கள் போய் வாழ்கிறார்களோ இங்கே எல்லாத்தையுமே மைக்ரேஷன் பிரச்சனையை பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜெர்மனியில் மைக்ரேஷன் இஷ்யூ அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் உக்ரைனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய போலந்தாக இருக்கட்டும், இன்னும் சில முக்கியமான நாடுகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே உக்ரைன் மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க இங்கே வந்திருக்காங்க, இதனால் எங்களுடைய வேலைவாய்ப்பு பறிபோகிறது அப்படிங்கிறதையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு போர் தொடங்குவதனால் மட்டும் கிடையாது, அந்த போர் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகளையும் பல முக்கியமான அப்டேட்ஸையும் நம்ம பார்த்தால்தான் ஒரு நாடு போரால் எப்படி அழிகிறது, ஒரு நாடு ஒரு போரால் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ரஷ்யா இப்போ என்ன செய்ய போகிறாங்க? அவங்களுடைய T-90 டேங்குகளை மறுபடியும் களத்தில் இறக்கப் போகிறார்களாம். இப்போ T-90MS அப்படிங்கிற இந்த டேங்க் எல்லாமே பழைய டேங்குகள், அது எல்லாத்தையுமே மியூசியத்தில் வைக்க வேண்டிய டேங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் கண்டிப்பாக T-90 டேங்க்ஸ் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவால் களமிறக்கப்பட போகிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிறத ஹூத்திஸ் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள் என்பதும் ஒரு பெரிய செய்தியாக மாறியிருந்தது. இஸ்ரேல் பொதுவாக கத்தார் மற்றும் தோஹாலெல்லாம் அட்டாக் நடத்திட்டாங்க. எனவே இஸ்ரேலுக்கு எதிராக உலக அமைப்புகள், உலக வங்கி, ஐநா சபை இவங்க எல்லாருமே சேர்ந்து இஸ்ரேலை கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அமெரிக்காவினுடைய வல்லரசு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர், அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ரூபியோ அவர்கள் இஸ்ரேலுக்கு பயணத்தை மேற்கொண்டார். அந்த பயணத்தில் இஸ்ரேல் செய்தது தவறு தான் அப்படிங்கிறத அமெரிக்காவும் சொல்லப்போவதாக செய்திகள் வெளியானது. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா செய்வது மட்டும் கிடையாது, இங்கே மறுபடியும் நம்ம பார்க்க போனால் ஹூத்திஸ் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல் எல்லாமே ஏவி விட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் ஹூத்திஸ் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவி விட்டுருக்கும் போது இஸ்ரேல் நாளைக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். போலந்து அப்படி இல்லைனா லித்துவேனியா, இந்த பக்கம் 2 நாடுகள் பக்கம் கண்டிப்பாக ரஷ்யாவினுடைய குண்டுகள் வந்து விழும். சீக்கிரமாக ரஷ்யா போலந்து ஒரு லித்துவேனியாவை அட்டாக் பண்ணிடலாம்.
இதை பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க ஜெர்மனியுடைய நிறைய நபர்கள். ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனிக்கும் இப்போது ஒரு யுத்தம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அவங்களே ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறதுக்கு தான். ஏன்னா ஜெர்மனியில் இப்போ வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிருச்சு, இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது எல்லாமே படுத்துருச்சு, பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இல்லை, டேரிஃப் அப்படிங்கிறத விதித்து விட்டார்கள். இது எல்லாமே ஜெர்மனியுடைய வளர்ச்சிக்கு மிகுந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ ஜெர்மனியை சார்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்க, லித்துவேனியா, போலந்து உட்பட நாடுகளிடம் ஒருவேளை ரஷ்யா வாலாட்டுவாங்க. நேரடியாக ஜெர்மனிகிட்ட வாலாட்டினா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட வாலாட்டி அது ஒரு பெரிய யுத்தமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூதானம் அப்படின்னு சொல்கிறது தான் ஜெர்மனி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை இருக்குது. ரஷ்யாவினுடைய ட்ரோன் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய விமான தளங்களை மூடி விடுமோ அப்படிங்கிறது தான். ஸோ விமான தளங்களுக்கு எதிராகவும் விமான தளங்கள் வழியாக மிகப்பெரிய அளவில் அட்டாக் செய்வதற்கு ரஷ்யா ஏதாவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. கிடைச்சிருக்கக்கூடிய தகவலின்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பயப்படுறாங்க. ரஷ்யாவினுடைய ட்ரோன் அட்டாக் நடத்திடும், ரஷ்யாவினுடைய ட்ரோன் அப்படிங்கிறது நம்ம நாட்டு விமான சேவையை பாதித்து விடும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கீவில், உக்ரைனுடைய தலைநகரம் கீவில் திடீர்னு பார்த்தா ஒரு ட்ரெயின் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வேறு எதுவுமே இல்லை, நேட்டோ நாடுகளிடமிருந்து உக்ரைனுக்கு வந்த சரக்கு, அதுவும் குறிப்பாக அம்யூனேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் இன்றைக்கி தீப்பற்றி எரிந்ததாகவும் இதனால் அந்த சரக்குகள் எதுவும் உக்ரைனுக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்தியா மற்றும் அமெரிக்காவினுடைய உறவில் அமெரிக்கா மறுபடியும் இந்தியாவின் பக்கம் வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவுகளை சொல்லும்போது இந்தியா அதை பற்றி பொருட்படுத்தாமலேயே எஸ் நம்ம பேச்சுவார்த்தைக்கு ரெடியாகிறோம், எனக்கும் அதில் எந்த விதமான தடங்களும் கிடையாது, இப்போ நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்த பிறகு நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவின் சார்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்தியாவினுடைய ஆக்ஷன் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு எதிராக அப்படிங்கிறது ஒரு பெரும் பேசுபொருள் தான். இது அமெரிக்காவுக்கு ஆதரவாக நாம் களமிறங்குகிறோமா இல்லை ரஷ்யாவுக்கு ஆதரவாக களமிறங்குகிறோமா அப்படிங்கிறத சீக்கிரமாக இரண்டு நாட்டு தலைவர்களில் ஏதோ ஒரு தலைவராவது புரிந்து கொள்ளப் போகிறார். நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.